வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள். தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை அவர்களே, ரொம்ப நன்றிமா. இது வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றக்கு சொல்லிங்க. தீர்ப்பு எங்க பக்கம் வரணும். இன்னும் 4 பேர் பேசணும்ல. 4 பேர் பேசுவாங்க அவ்வளவுதான். பதிலுக்கு பதில் கொடுக்கறோம் இல்லங்க. இப்ப தீர்ப்பு எங்க பக்கம் கொடுத்துறணும், இல்லன்னா நாங்க வாபஸ் வாங்கிட்டு போயிடுவோம். மஞ்சுநாதன் பேசின பிறகு அப்புறம் தீர்ப்பை மாத்தி சொல்லுவாங்களா? தீர்ப்பை மாத்தி மஞ்சுநாதன் பேசுறத கேட்காதீங்க, அதை அழிச்சிருங்க. இனி நாங்க 3 பேர் பேசுறத மட்டும் கேளுங்க. சரி பேசுங்க. இந்த காலத்துல தகுதி வாய்ந்த நடுவர் அவர்களுக்கும் தரமாய்ந்த பேச்சாளர்களுக்கும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்படும் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களது குரல் இசைக்கு அருமையான விரல் இசையை பக்கவாத்தியத்தினை பக்காவாக வாசித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை இசை சகோதரர்களுக்கும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் எங்களை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாருங்க நம்ம கேமராமேன் PC ஸ்ரீராம் என்ன கொஞ்சம் கருவாயினா போயிட்டாரு, அவ்வளவுதான். அழகாக அந்த வார்த்தை கரெக்ட். அழகாக படம் பிடிக்கிறார், அழகானவங்களை பிடிக்கல இல்லைங்க, எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. அனைவருக்கும் எனது இரவு நேர ஈர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேங்க. எங்க தலைப்பு ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க. மகிழ்ச்சியும் மனநிறையும் தந்தது அந்த காலமா இந்த காலமா, அதாவது ஆண்ட்ராய்டு காலமா அஞ்சல் காலமா? பாத்தீங்களா, முதல்ல ஆண்ட்ராய்டு காலமான்னு எங்க பக்கம் வந்துட்டீங்க பாத்தீங்களா. அஞ்சல் காலமா ஆண்ட்ராய்டு காலமான்னு சொல்லியிருந்தா நீங்க அஞ்சல் காலம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்ட்ராய்டு காலமா அஞ்சல் காலமான்னு சொல்லும் போதே நீங்க ஆண்ட்ராய்டுல வந்து நின்னுட்டீங்கன்னு தெரியுது நடுவர் அவர்களே. எது ஞாபகம் வந்ததோ அதை முதல்ல சொன்னோமா? நல்லா ஞாபகம் வந்து ஞாபகத்துலயும் கூட ஆண்ட்ராய்டு தான் வருது பாத்தீங்களா நடுவர் இருக்கு, எப்பவுமே கையில. சரி விடுங்க. இப்ப மஞ்சநாதன் வந்தாரு இல்ல, எவ்வளவு நேரம் பேசினாரு? ஒரு 1.5 மணி நேரம் முக்குனாருல. முக்குனாரா? ஏங்க என்ன மாதிரி பேசியிருக்காரு? ஏங்க சும்மா இருங்க. நான் காலையில பட்டிமன்றம் போலான்னு பைய தூக்கிட்டு வந்து நின்னேன். கோயம்புத்தூர்ல வால் போஸ்ட்ல போட்டிருந்தாங்க, கோயம்புத்தூரில் முக்கிய நபர் கைது. இன்னும் 2 நிமிஷம் சேர்த்து முக்கியிருந்தா மஞ்சுநாதையும் கைது பண்ணிடுவாங்க. டேங்க அப்பா, என்ன பேச்சு வந்ததுல இருந்து பொண்டாட்டி சரியில்லை. எனக்கு பொண்டாட்டி சரியில்லைன்னு கேட்கறக்கா நம்ம வந்துக்கிறோங்க. அஞ்சல் காலத்துல அன்னைக்கு காலத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொல்லி போட்டு போக வேண்டியதானுங்க. எல்லாம் இவங்களை எல்லாம் வளைச்சு போடுற மாதிரி அந்த வரப்பு வல்லால, இங்க பொண்டாட்டி நல்லால, இங்க வந்து பிறந்தவன் நல்லால, எல்லாத்தையுமே நல்லாலன்னு சொல்றது தானுங்க அந்த அஞ்சல் காலம். ஆனா ஆண்ட்ராய்டு காலத்துல நாங்க எல்லாத்தையுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோங்க. அதானங்க பாசிட்டிவ். ஆமாங்க. சரி, இப்ப வந்து பேசின அப்படி இல்லைங்க, 1.5 மணி நேரம் பேசின அப்படி இல்லைங்க. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை பாராட்டினாரா? அவர் 1.5 மணி நேரம் நீங்க அவ்வளவு நேரம் நான் எடுத்துக்க மாட்டேங்க. நான் ஏங்க எடுக்கிறேன்? நான் கரெக்டா 20 நிமிஷம் வாங்குற காசுக்கு தான் கூவுவேன். என்ன பத்தி என்ன பாராட்டினார்? ஒரு வார்த்தை பாராட்டல. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. பாராட்ட போறீங்களாமா? ஆமாங்க, பின்ன எதுக்கு நிமிர்ந்து உட்கார சொல்றேன்? இதுக்கு மேல முடியாதுமா, சொல்லுங்க. அவ்வளவுதானா? சரி, இருந்தாலும் பாராட்டிடலாம். நல்லா நிமிர்ந்து கொண்டீங்களா? கார்குழல் கண்ணனே நல்லா இருக்குல்ல? ஊதுங்க. நான் ஏன் கார்குழல் கண்ணனேன்னு சொன்னேன்னா கலர் அப்படி இருக்கீங்க நீங்க, அதனால கார்குழல் கண்ணனே நல்லா இருக்கு. இந்த பட்டிமன்றத்தின் மன்னனே, இதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? கார்குழல் கண்ணனே, இந்த பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் நீங்கள் அண்ணனே. அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, அதனாலதான் பேரிலே அண்ணான்னு வச்சிருக்கேன். இல்லைங்க, இந்த பிள்ளைங்க உறவை சொல்லி கூப்பிடுதா பேரை சொல்லி கூப்பிடுதா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா உண்மையிலே இங்க பாருங்க, பட்டிமன்றத்தின் நடுவர் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது சந்தோஷப்படுறவங்க அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனேன்னா நிறைய நடுவர் சண்டைக்கு வந்துருவாங்க. நீங்க மட்டும்தான் சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க நடுவர் அவர்களே. அதனால உங்களை பாராட்டணும்னா நாங்க இந்த காலத்துல எப்படி பாராட்டணும் தெரியுங்களா? நீங்க பொட்டு வச்ச தங்க கூட போட்டோம்ல நடுவர் அவர்களே. வேணுமாமா? இல்ல வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க தின்னுட்டோம்னு சொன்னோம். நடுவர் அவர்களே இப்படி பாராட்டணுங்க. பாராட்டுற மனசு. இதுல வேற எனக்கு என்ன வருத்தம்னா, நான் எங்க அக்காவெல்லாம் வேற சிரிச்சாங்க. வந்து புள்ள என்னமோ பேசியல் பண்ண போச்சுங்களாமா. ராஜி மஞ்சுநாதன் பொண்டாட்டி தானுங்க, பேசியல் பண்ண போச்சாமா. அதுல வேற ஒரு வருத்தத்தோட சொன்னாரு. 3-4 உங்களை மாதிரியே குண்டு குண்டா படுத்துறாங்க. இதுல வேற நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. அவர் சொல்றாரு, படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல நக்கறது நாயின்னு சொன்னாரு இல்லங்க. அக்கா உண்மையா இருந்தா கை தட்டி விடுங்கக்கா. நான் கேட்கறத தப்பு இருந்தா கை தட்டாதீங்க, உண்மையா இருந்தா கை தட்டி விடுங்கக்கா. அட நக்கறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல, நிக்கிற நாய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல. சொல்லி எழுப்பிட்டுருக்கலாம்ல. எத்தனை நாய் என்னங்க நடுவர் அவர்களே, வந்ததுல இருந்து என்னங்க அத்தனை குறை பேசிட்டு போறாரு? இல்ல நான் தான் கேக்குறேன், இந்த அஞ்சல் காலத்துல அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு கேக்குறேன். பேசுவாங்க வந்து உட்காந்து, எங்க காலத்துல பவுனு 100 ரூபாய். எத்தனை பவுன் வாங்கின? ஒண்ணும் வாங்கல. அப்பயும் 1/2 கிராம் கூட தேவை. ஆமாங்க. எங்க காலத்துல ஏக்கரா 1000 ரூபாய். எத்தனை ஏக்கரா வாங்கின? ஒண்ணும் வாங்கல.
எதுவும் வாங்காம நாங்கெல்லாம் அப்ப நடந்து போயே படிச்சோம். ஆமா நடந்து போய் படிச்ச பாசானியா? பாசானியா? இப்ப 10th 500க்கு 500 எடுக்கிறான். ஆ. முடியுமா அண்ணா? ஒண்ணு முடியாதுங்க. அந்த காலத்துல பெருமை பீத்தக்கலையான்னு பேசிட்டு தான் உட்கார்ந்து இருக்க முடியுங்க. சாவடின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சாங்க சாவடினுங்க? சாகர வயசுல உட்கார்ந்து பேசுறதுக்கு தான் அந்த சாவடின்னு ஒண்ணு வச்சாங்க. ஆளாளெல்லாம் ஜாகடிக்கிறது. வந்து உட்கார்ந்துகிட்டு பெருமை பேசிட்டு திரிவாங்க. ஆனா இந்த காலத்துல நாங்க அப்படி இல்ல நடுவர்களே. இன்னைக்கு நடைமுறையில என்ன இருக்குதோ அத பேசுறதுக்கு நாங்க வந்திருக்கிறோமுங்க. ஏங்க குடும்பம்னா நாளும் இருக்குதானுங்க செய்ய. ஆமா இருக்கும். நாலு இருக்கத்தானே செய்ய. அன்னைக்கெல்லாம் ஒரு அக்காங்க ஒரு அண்ணனை ரோட்ல ஓட்டு அடி பின்னி எடுத்துட்டு இருந்ததுங்க. ரோட்ல போட்டு ஆமாங்க. அடி பயங்கரமா பின்னி எடுத்து எனக்கு பயங்கர கோவம். நம்ம ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். கேட்கணும். அதுல மட்டும்தான் அண்ணா சிங்காரவேலு தலைமையில நம்ம பட்டிமன்றம் பேசுறோம். நம்மளுக்கு ஒரு சமுதாய உணர்வு இருக்கணுமா? அந்த அக்காட்ட போய் சொன்னா, அக்கா இப்படி ரோட்ல ஓட்டு அடிக்கிறீங்க, ஏக்கா அடிக்கிற, குடும்பத்துல எது நாளும் இருக்குத்தான் செய்ய, கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள அடிக்கானே. அந்த அக்கா சொல்லுது, குடும்பத்துல நாளும் இருந்தா பரவாயில்லடி, இவனுக்கு குடும்பமே 4 இருக்குதுங்குது. அப்ப அடிக்க வேண்டியதுதான். நடுவர்களே அந்த காலத்துல தெரிஞ்சுலன்ட்டு தெரியாம 7 வச்சுக்கிட்டு ஊரூரா சுத்திட்டு தெரிஞ்சீங்க. அதுல பெருமை வேற. எனக்கு 2 பொண்டாட்டி, எனக்கு 4 பொண்டாட்டி அப்படின்னு. ஆனா நடுவர்களே இந்த காலத்துல ஆண்கள் தப்பு செஞ்சா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆண்கள் தப்பு சொன்னா கண்டுபிடிச்சிருவோம். எப்படிமா? இப்ப உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இதுதான் நாங்க வீட்டுக்கு போகும்போது டெலீட் பண்ணிட்டு போயிருவோம் எல்லாத்தையும். நீங்க டெலீட் பண்ணிடுவீங்களா? ஆனா உங்ககிட்ட செல்போன் இருக்குல்ல. ஆமா. நல்லா மக்களே நல்லா கேட்டுக்கங்க. கோயில் பூசாரி கிட்ட செல்போன் இருக்குது, பூக்கடைக்காரர் கிட்ட செல்போன் இருக்குது, வியாபாரி கிட்ட செல்போன் இருக்குது, விவசாயி கிட்ட செல்போன் இருக்கு, பிச்சைக்காரர் கிட்ட செல்போன் இருக்கு, எங்க நடுவர்கிட்டயும் செல்போன் இருக்கு. என்னம்மா வீசிடாதீங்க. பிச்சைக்காரனுக்கு அடுத்து என் பேரை சொல்றீங்க? ஒரு ஃப்ளோல அப்படி அடுத்தது என் புருஷன் வருவாருங்க. அதெல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும். இப்ப என்ற மாமன் கிட்டயும் செல்போன் இருக்கு நடுவர்களே. வரதுக்குள்ள என்ன அவசரம்? நான் நடுவர்களே இப்ப என் மாமன் கிட்டயும் செல்போன் இருக்குல்ல. அக்கா சத்தியமா சொல்றேனுங்கக்கா, மாமாக்கு எனக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, இப்ப எனக்கெல்லாம் நிறைய மெசேஜ் வருதுங்க. இப்ப எனக்கே மெசேஜ் என்னை விட அழகுங்க மாமா, என்னை விட அழகுங்க, பயங்கரமான அழகுங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன கலரு? உங்களை எல்லாம் பார்த்து கருப்புன்னே சொல்லக்கூடாதுங்க. நீங்க செஷலுக்கெல்லாம் போக வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்க. உங்களை பார்த்து கருப்புன்னே சொல்ல முடியாதுங்க. பனைமரத்துல மழை பெஞ்சா என்ன கலருங்க வரும்? அந்த கலர்னா உண்மையிலே பெரிய கலரா இருப்பார். ரவிக்குமாரோட கலரா இருப்பாரு. பனைமரத்துல மழை பெஞ்ச கலர் அவ்வளவு கருப்புங்க. எங்க பக்கத்து பார்வதிக்கா எங்கிட்ட வந்து ஒப்பிடுக்கு வேற வார்த்தை இல்ல. பனைமரத்துல மழை பெஞ்ச மாதிரி நீ எங்க சும்மாவே பனைமரம் கருப்பா இருக்கு, மழை பெஞ்சா எப்படி இருக்கு? சரி புரியுது புரியுது. அந்த மாதிரி இருப்பாரு. பக்கத்து வீட்டு பார்வதிக்கா எங்கிட்ட வந்து கேக்குதுங்க, என் சத்தியா நீ கலராத்தான் இருக்குது, எனக்கு இந்த கருவாயின கட்டுனேனுச்சு. நான் சொன்ன போக்கா, உனக்கெல்லாம் மாசத்துல 1 நாள் தான் அமாவாசை, எனக்கெல்லாம் 30 நாள் அமாவாசைன்னு சொன்ன நடுவர்களே. நாங்க இன்னைக்கு நாங்க வாழ்றோம்ல, அதே மாதிரி ஹைட் வெயிட் மஞ்சுநாதெல்லாம் என்ன ஹைட்டுங்க, சத்யராஜ் என்னங்க ஹைட்டு, மாமா ஹைட்டுக்கு அவ்வளவுதான். இவங்க எல்லாம் பக்கத்துல நிக்க முடியாதுங்க. டிவிஎஸ் 50ல ஏறி உட்கார்ந்தாருன்னா கால் எட்டாதுன்னா பாத்துக்குங்க. டிவிஎஸ் 50ல கால் எட்டாதுங்க. அவ்வளவு ஹைட்டுக்கா, அவ்வளவு உயரம். அப்படிப்பட்ட அழகனுங்க அவரு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கே மெசேஜ் வருதுங்க. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனாரு, டியர் நான் தொங்க போறேன், நீ தொங்குறியா? அதாவது அவன் தூங்க போறானா, நீ தூங்குறியான்னு கேக்குறான். நான் சொல்லிட்டேன், நானும் தூங்குறேன் நீயும் தூங்குறேன்ட்டு நான் மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டேன். தமிழ் வரலன்னா வேற ஒரு இங்கிலீஷ்ல ஆமா நான் அனுப்பிச்சு விட்டேன். ஆனா நடுவர்களே எனக்கே இப்படி மெசேஜ், இவரு வேற ஆண் அழகன், ஹைட்டு மெயிட்டுமா இருக்காரு, இவர் கலர் வேற பயங்கரமான கலர், இவருக்கு எத்தனை மெசேஜ் வரும்னு இவரை ஒரு நாள் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி பாக்குறாங்க, இவருக்கு செல்போன்ல மெசேஜ் வருது. எடுப்பாருங்க, பாப்பாருங்க, அண்டர்நாய்க்குள்ள போட்டுக்கிறாருங்க. பாத்துட்டு டப்புன்னு உள்ள போட்டுக்கிறாருங்க. அட பொடக்காலிக்கு போனாலும் கூட அந்த அண்டர்நாய்க்குள்ள ஓட்டு வர்றாரு, போட்டு திரும்புறாருங்க. நான் ஒரு கண்டுபிடிச்சிட்டேன், இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். யார் மெசேஜ்னு கண்டுபிடிக்கலன்னு தூக்கம் வராது நம்மளுக்கு. இதை கண்டுபிடிக்கணும்னு நானும் ஒரு ஐடியா பண்ணனுங்க. என்னதான் அந்த மெசேஜ் இருக்குன்னு எட்டி எட்டி பாக்குறேனுங்க. எனக்கு இவர் பேட்டர்ன் லாக் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறாருங்க. ஆள் ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் வந்தாருங்க, சிக்கு கோலம். ஆமாங்க. அப்புறம் கால ஆரம்பிச்சு நான் வரைக்கும் போனாருங்க. இப்ப குஜராத்தி மொழிக்கு போயிட்டாரு. ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன் நம்ம பேட்டர்ன் லாக்க. நான் சொன்ன அவர்கிட்ட, இங்க பாருங்க மாமா, பேட்டர்ன் லாக் எல்லாம் போட்டா ஒரு நாளைக்கு மறந்துட்டீங்கன்னா லாக் ஓபன் பண்ண முடியாது, பிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. அவர் நினைச்சிட்டார் நான் ஏதோ நல்லது சொல்றேன், பிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுக்கிட்டாருங்க விரல வச்சு. ஆமாங்க. அக்காலாம் நல்லா கேட்டுங்க, நம்மளுக்கு தான் டிப்ஸ். ஆண்ட்ராய்டு காலத்துல இப்படி பண்ணத்தான் பிழைக்க முடியும். நம்ம புருஷன் செய்யற தப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்னா சத்யா ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன பண்ண தெரியுங்களா, மாமா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் குடிப்பாரு. நிறைய குடும்பத்துல நடக்கும்ல. இந்த 1/2 டம்ளர் பால்ல 2 தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். எது 2 தூக்க மாத்திரையா? 2 தான் கொடுத்தங்க. எதுக்கு அப்படி ஆன் வைக்கிறீங்க? 3 எல்லாம் கொடுக்க கூடாதுக்கா, 3 கொடுத்தா பேன் போயிரும். நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு நம்ம என்ன பண்றது? ரொம்ப இறக்க மனசு. 2 தாங்க கொடுத்தேன். இவர் இன்னைக்கு என்னடி பால் சூப்பரா இருக்குதுன்னு குடிச்சிட்டு இவர் பாட்டு தூங்கிட்டாருங்க. நான் எப்படா மெசேஜ் வரும்னு இப்படி போனை பார்த்துட்டே இருந்த பாருங்க. நைட் ஒரு 12 மணிக்கு ட்ரிங்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு. நான் தான் பேட்டர்ன் லாக் வைக்க சொல்லிக்கிறேன்ல, நான் அந்த பிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லிக்கிறேன்ல. நான் என்ன பண்ண தெரியுங்களா, பார்த்தேன் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு ஆன்னு வாய்ப்பழம் தூங்கிட்டு இருந்தாரு. டக்கு
டக்குன்னு அவரு ஃபிங்கர் எடுத்து பிரிண்ட வச்சு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறேங்க. வாட்ஸ்அப்ல ஜிம்மின்னு ஒண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆமாங்க, ஜிம்மின்னு. எனக்கு பேர் தெரியக்கூடாதான். அது லலிதாவா கைசா நான் கண்டுபிடிக்க முடியாது என்னால. நான் பட்டுன்னு என்ன பண்ண தெரியுங்களா, அது என்னதான் மெசேஜ் படிக்கலான்னு பாக்குறேன். அந்த ஜிம்மி கேக்குது, செல்லக்குட்டி என்ன பண்ணுது, அது வாய்ப்புலந்து தூங்குது. நான் அப்படியாக்க மெசேஜ் போட முடியும். நான் திருப்பி மெசேஜ் போட்டேன், செல்லக்குட்டி தூங்குதுன்னு போட்டேன். அந்த ஜிம்மி கம்முன்னு திட்டுறாம்லங்க. ஜிம்மி திருப்பி கேக்குது, செல்லக்குட்டி பொய் சொல்லுது, தூங்குனா எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னுச்சு. நான் திருப்பி அனுப்புனேன், செல்லக்குட்டி தூங்குது, செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது, இப்ப சேவக்கட்டை எடுத்துட்டு வருது அப்படின்னு பாருங்க. இந்த ஜிம்மி தான் அந்த ஜிம்மி கட்டாய் போச்சு நடுவர்களே. சொல்லிட்டு போயிருச்சு. இப்ப இருக்கிற செல்போன் இருக்கிறதுனாலதான் நாங்க இவங்க செய்யற தப்ப கண்டுபிடிக்க முடியுதுங்க. அன்னைக்கே 1க்கு 2 ஒப்பத்திரத்துக்கு 3ன்னு 7 வச்சுட்டு ஊரா எய்ஸ் பரப்பிட்டு தெரிஞ்சாங்க அவங்க நடுவர்களே. ஆனா நாங்க இவ்வளவு மோசமா இருந்தாலும் கூட புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட. வீரத்தில கட்ட பொம்மே, சூரத்தில உமே தோர, ரோஷத்தில நீயும் போட்டமில்ல நடுவர்களே. நடுவர்களே சொன்ன குற்றச்சாட்டு பூரா என்னங்க, நாங்க செல்போன் கொடுத்துறோம் குழந்தைகிட்ட, செல்போன் கொடுத்தா குழந்தை அமைதியா இருக்குதுன்னு சொல்றோம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நாங்க குழந்தைகிட்ட செல்போன் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு நாங்க பொண்டாட்டியும் வேலைக்கு போறோம், புருஷனும் வேலைக்கு போறோம். குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போறோம். நம்ம குழந்தைய அம்மா கிட்டயோ அத்தை கிட்டயோ விட்டுட்டு போறோம். திரும்பி வந்து நம்ம பார்க்கும்போது குழந்தை கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டுமேனு அந்த டிவியை நாங்க கொஞ்ச நேரம் போட்டு விடுவோங்க. அந்த டிவியில போடும் போதும் கூட நடுவர்களே குழந்தைகளுக்கு பிடிச்ச பாட்டை நாங்க போட்டு விடுவோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட்டா போட்டு விடுவோம். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதிருச்சு, அம்மா வந்து கொஞ்சம் எதுவும் சிரிச்சிருச்சு. நல்லா இருக்கு. பிச்சு போடுவோம் பிச்சு. நடுவர் அவர்களே இதுதாங்க வாழ்க்கை. அந்த காலத்துல பாடுனீங்களா அந்த மாதிரி பாட்டெல்லாம்? அந்த காலத்துல பாடுனீங்களா? அதாவது அந்த காலத்துல பாடினாங்க, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. அவன் என்ன தபால் எழுதி போட்டா வந்து பிறந்தவங்க வீட்டுல வந்து போட்டாங்க. ஆனா இந்த காலத்துல நாங்க அப்படி இல்லை நடுவர்களே. உண்மையாகவே சொல்றாங்க, இவங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியும்னு சொல்றாங்க. இவங்க நாங்க சைக்கிள் ஓட்டணும், கார் ஓட்டணும், எல்லாம் ஓட்டணும், இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் ஒரு ரோஷக்காரமா மனுஷனா வந்து கேக்குற அப்படி இல்லை. அந்த கால மனுஷன். ஆமாங்க, என்ற மாமியால என்னை கண்டபடி திட்டுதுங்க வீட்டுக்குள்ள. என்ன என் மாமா கண்டுபிடி திட்டுறாருங்க. ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியுதாடி உனக்கு, ஒரு பைக் ஓட்ட தெரியுதாடி உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டாருங்க. எனக்கு ரோசம் வந்துருச்சுங்க. நானும் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன் நடுவர்களே. கார் ஓட்ட தெரியும்? கார் ஓட்ட தெரியும். சூப்பரா கார் ஓட்டுவங்க, சூப்பரா கார் ஓட்டுவங்க. நான் அன்னைக்கெல்லாம் பாருங்க என் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். கார்ல போறீங்க, நீங்க டிரைவ் பண்றீங்க? என் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேங்க நானு அன்னைக்கு. வீட்டுக்காரர் வீட்டுக்காரரை உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படி சொல்லுமா? வீட்டுக்காரர் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க உங்க வீட்டுக்காரரை ஓட்டிட்டு போறீங்க? வீட்டுக்காரரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேங்க. ஓட்டிட்டு போயிட்டு இருக்க நடுவுல பயங்கரமான ஸ்பீடுங்க. 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேன். 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல? ஆமா, பயங்கரமான ஸ்பீடு. ஆனா நல்லா கேட்டுக்கங்க, கார் எல்லாம் ஓட்டுவீங்களா? 20 கிலோமீட்டர் ஸ்பீட்னா ரெண்டு காலையும் மேல, ரெண்டு காலையும் வைக்கவே இல்லையாமா கீழ? 20 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. கேளுங்க நீங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறங்க. ஒரு சைக்கிள்ல வரவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறானுங்க. எனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். இருந்தாலும் மனசு அப்படி கல்லாக்கிட்டு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாங்க. பின்னால ஒருத்தர் நடந்து என்ன ஃபாலோ பண்றானுங்க. நடந்து அப்படியே பக்கத்துல பேசிட்டே வர்றான். பேசிட்டே ஃபாலோ பண்ணி வர்றானுங்க. நீங்க வீட்டுக்கார கம்னு கொண்டிருக்கணும்லங்க. அவர் சொல்றாருங்க, ஏய் இண்டிகேட்டர் போடு. இண்டிகேட்டர் ஒன்று இருக்குமா கார்ல? இருக்குமாண்ணா? இண்டிகேட்டர் இருக்குமாண்ணா? எதுக்குங்கண்ணா அது? இது ஸ்டேரிங் எல்லாம் புடிச்சிட்டேன். நீங்க எந்த பக்கமா உட்கார்ந்திருந்தீங்க? இல்ல நான் அந்த டிரைவ் பண்ற பக்கம் டிக்கில உட்கார்ந்து வந்தீங்களா? இல்லங்க ஏங்க 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்க டிக்கில உட்கார்ந்தா போவேன் நானு. ஏமா இண்டிகேட்டரே தெரியலன்னா எப்படிமா ரோட்ல கார் ஓட்டுனீங்க? இருக்குமா இருக்காதா? வீட்டுக்குள்ள ஓட்டுனீங்களா? இண்டிகேட்டர் இருக்குமா? இருக்குமா இருக்கு. அது எதுக்கு அந்த இண்டிகேட்டர்? அந்த இண்டிகேட்டர் நம்ம எந்த பக்கம் திரும்புறோமோ அந்த பக்கம் காட்டுற, பின்னால வரவனுக்கு காட்டுறதுக்காக இண்டிகேட்டர் போடுவோம். இதுதாங்க பாயிண்ட். நான் என் புருஷன் கிட்ட கேட்டேன், மாமா இண்டிகேட்டர் போடுங்கறீங்களா எதுக்குன்னு கேட்டேன். ஏய் நீ இண்டிகேட்டர் போனாதாண்டி நீ ரைட்ல போறியா லெஃப்ட்ல போறியான்னு, ரைட் இண்டிகேட்டரா லெஃப்ட் இண்டிகேட்டரா போட்டாதாண்டி பின்னாடி வரவனுக்கு நீ எந்த பக்கம் போறேன்னு தெரியும்னாரு. நான் என்ன அப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்திருக்கேன்? நான் பண்பாடு உள்ள பொண்ணு. நான் எந்த பக்கம் போறேன்னு பின்னால வரவனுக்கு காமிச்சோம்னாக்கா காமிக்க மாட்டேன்ட்டேனே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் மாத்தி மாத்தி போட்டு ஸ்ட்ரைட்டா போன பாருங்க, அவங்க காருக்குள்ள வந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. திரும்ப அசால்ட்டா சொல்றேன். நான் என்ன பண்றது? அசால்ட்டா ஆறுமுகம் மாதிரி. இல்ல நான் என்ன பண்றது? ஓ பின்னாலே வந்தான் அவன். ஆமாங்க. ஏமா அவன் வேற ஊருக்கு போனாமா, கடைசி அவனை மேல அனுப்பிச்சு விட்டியம்மா. அவங்க வந்து தானா உழுந்து செத்ததுக்கு நீதான் காரணம் வீட்டுல இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஆனா அந்த காலத்துல எல்லாம் நடுவர்களே இவங்க மாட்டு வண்டியில போனாங்க.
மாட்டு வண்டியில போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியுமா? இன்னைக்கு பட்டிமன்றம் வரணும் முத்து என்ன பண்ணாருங்க, எல்லாத்துக்கும் செல்போன்ல மெசேஜ் போட்டு விட்டாரு. ஆமா, எல்லாரும் மெசேஜ் பார்த்தா பழனி அடிவாரத்துல ரூம் போட்டுருக்கு வாங்கன்னா எல்லாரும் ரூமுக்கு போனா புறப்பட்டோம், கிளம்பி வந்தோம். வந்து கவுன்சிலர் வீட்டுல வந்து அழகா மிச்சர் 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 சாப்பிட்டான் பையன். சார் மைசூர் பாக் அது அது அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களை எழுப்பிட்டு வந்து அவரு மஞ்சுநாதன் வந்துக்கிறான்னு கூட்டு வந்து வணக்கம் சொல்ல வைக்கிறாரு. ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆமா, அவங்க நோம்பி பலகாரம் கொஞ்ச நாளும் சாப்பிடுக்கன்னு நோம்பி பலகாரம் கொடுக்குறாங்க. நாம சாப்பிட்டுட்டு வந்தமே நடுவர்களே, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வந்து நன்றி கெட்டத்தனமா இங்க பேசக்கூடாதுங்க பொம்பளைகளை. என்னங்க பொம்பளையில பார்த்தா அவ்வளவு மோசமா பேசுறாங்க. என்னங்க பெண்கள் மோசங்கிறீங்க? எதுல குறைச்சல் கேக்குறேன். இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் வைங்க இத்தனை வருஷம் ஆச்சுங்களே, கல்யாணமான புதுசுல நானெல்லாம் நடுவர்களே மாமாக்கு சாப்பாடு போடலாம்னு மாமா வருவார்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துலன்னா எத்தனை வருஷம்னு சொல்லவே இல்ல. சொல்லணுங்களா? கண்டிப்பா. கல்யாணமாயி 5 வருஷம் ஆச்சு நடுவர்களே. ஏப்பா நீ ஏப்பா இப்படி பதற? 5 சொல்லுவாங்க. எனக்கு தான் கல்யாணமாயி 5 வருஷம் ஆச்சுங்க. என் பேரனுக்கு தான் 16 வயசு. உங்க பேரனுக்கு 16 வயசா? ஆமாங்க, +2 வந்துட்டானுங்க. இப்போ முதல்ல 9th இருந்து சொல்றாங்க, அவன் +2வே வந்துட்டானுங்க. ஆனா நம்ப முடியலம்மா. ஆனா நிஜமாவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சொல்றேன் நடுவர்களே. இப்ப வந்துட்டான் நடுவர்களே, 12th வந்துட்டான். ஆனா நடுவர்களே, இப்ப நான் கல்யாணமான புதுசுல ஒரு நாள் தலைக்கு குளிச்சுட்டுங்க ஃபேன் போட்டு என் கூந்தலை காய வச்சுக்கிட்டு இருந்தேன். கூந்தல்னா என்னம்மா? கூந்தல்னா முடிங்க. கொஞ்சம் பின்னால இருக்க. இந்த கூந்தலுக்கு ஏங்கா அப்படி வச்சிருக்கீங்க? இந்த கூந்தலுக்கு என்னக்கா? நான் இந்த கூந்தலை ஃபேன் போட்டு காய வச்சுட்டு இருந்தேங்க. காய வச்சுட்டு இருக்கும்போது மாமா உள்ள வந்துட்டார். மாமா வந்தோம்னா நான் இந்த காலத்து பொண்ணு இல்லைங்களா, மாமா முக்கியமா இது முக்கியமானு பார்க்கும்போது மாமா தான் முக்கியம். உடனே மாமாவை அந்த கூந்தலை அள்ளி முடிச்சுட்டு நடுவர்களே மாமாவை கூப்பிட்டு, மாமா வாங்க சாப்பாடு போடுறேன்னு சாப்பாடு போட்டுருந்தேன். சாப்பாடு போடும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன் மாமா கிட்ட. மாமா எத்தனை ஊர்ல போய் பொண்ணு பார்த்துருப்பீங்க, இது எப்படிங்க மாமா சத்தியால செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். எல்லாருக்கும் வர சந்தேகம் தானுங்க. நான் கேட்டோம் மாமா சொன்னாரு, எதா இருந்தாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ சொல்லுடி தங்கமேனாரு. நான் சொன்னேன், மாமா நிறைய ஊர்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க மாமா, எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்த மிச்சர் கொடுத்த எல்லாம் குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க மாமா. நீங்க மட்டும்தான் குடிச்ச டம்ளர் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனீங்க, உங்களை செலக்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு கழுவ ஆரம்பிச்சதுதான். இப்ப வரைக்கும் கழுவிட்டு இருக்கிறாருங்க, நல்ல மனுஷன், சுத்தபத்தமா இருப்பாரு. நான் நடுவர்களே ஏங்க நடுவர்களே பாருங்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னும் அப்படியே ஞாபகத்துல இருக்கு பாத்தீங்களா? இன்னும் அப்படியே ஞாபகம் வச்சிருக்காங்க. நடுவர்களே நான் இந்த காலத்து பொண்ணுங்க, அதனால நான் எப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன்னு பாருங்க. நான் திருப்பி மாமாட்ட கேட்கணும்ல, கேட்டேன் நீங்க எப்படி மாமா செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். அதையும் கேட்கணும்ல. அது வரைக்கும் இந்த மஞ்சநாதன் கிட்ட போன் பண்ணி பேசுவாருங்க. 10 பேர் கூட்டமா நின்னு அவருமா பேச்சு வராதுங்க. ஆமாங்க, அவருங்க அவரே தானுங்க, பேச்சு வராதுங்க. அப்படியே பெப்பளத்தானாட்ட நிப்பாருங்க. ஆனா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட போன் பேச ஆரம்பிச்சிட்டாருங்களா. வெறும் பழனிசாமியா இருந்தவர் கவிஞர் பழனிசாமியா மாறிட்டாருங்க. எல்லாமே கவிதை தான். கவிதை தான் நடுவர்களே. என்ன எப்படி மாமா செலக்ட் பண்ணீங்கன்னு அவர் சொல்றாருங்க. ஏய் உன் நடையழகும் உடையழகும் முன்னழகும் பின்னலழகும் கூந்தல் அழகும் அப்படின்ட்டாரு நடுவர்களே. இந்த கூந்தலை பத்தி இந்த மனுஷன் மயங்கி இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு என்னம்மா வாங்குற என்ன வர்ணிக்கிறாருங்க. இந்த காலத்துல தாங்க இந்த வர்ணிப்பே இருக்கு. அந்த காலத்துல யாராவது பொண்டாட்டி பாரு, என்ன புருஷனை பாரு மதிக்கவே மாட்டாங்க. பொண்டாட்டி முதல்ல நீங்க மதிச்சீங்களா? பொண்டாட்டி ஏதாவது வர்ணிச்சு பாடி இருப்பீங்களா? ஆனா இந்த காலத்துல என்ற மாமன் வர்ணிச்சு பாடினாரு. எப்படி தெரியுங்களா? எப்படிமா? மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு. நடுவர்களே இதுதான் நடுவர்களே வாழ்க்கைங்கிறது. இந்த வாழ்க்கை நிறைவாகவா? இந்த வாழ்க்கையில என்ன குறை கண்டுட்டீங்கன்னு கேக்குறேன். ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த காலத்துல நீங்க சொன்னீங்க மருத்துவ வசதி பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. உண்மையாவே அதான் அஞ்சல் காலத்துல மருத்துவ வசதி கிடையாதுங்க. ஒருத்தன் போய் இந்த வேப்ப மரத்துக்கடியில நைட் ஒரு 12 மணிக்கு மேல போயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே வீட்டுல வந்து இறந்துட்டாருன்னா முனி அடிச்சிருச்சுன்னு சொல்லி மூட நம்பிக்கையை வளர்த்தாங்க நடுவர்களே. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. ஹார்ட் அட்டாக் வராம நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லி கேஜி டாக்டர் பக்தவச்சலம் வாட்ஸ்அப்ல வந்து செய்தி சொல்றாருங்க. நடுராத்திரியில உங்களுக்கு இயற்கை உந்துதல் வரும், ஏதாவது ஒண்ணுக்கு போகணும்னு தோணும். அப்படி நீங்க போகணும்னு பாத்ரூம் போகணும்னு நினைச்சா டக்குன்னு எந்திரிச்சு போகாதீங்க. ஒரு 2 செகண்ட் நிதானிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்குங்கிற விஷயமே வராதுன்னு சொல்லி ஒரு முதலுதவியை வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆண்ட்ராய்டு காலத்துல மட்டும்தானே நடுவர்களே. அன்னைக்கு இறந்து போயிட்டா என்ன பண்ணாங்க, மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு வருஷம் போய் மண்ணுக்குள்ள அந்த மண்ணுக்கு அடுத்த வேற யாராவது புதைச்சிருப்பாங்க, அங்க கொண்டு போய் ஊதுபத்திகள் புறம் பத்த வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க காலத்துல தாங்க ஹிதேந்திரன் ஒரு பையன் டியூஷன்
டியூஷன் போயிட்டு திரும்பி வரும்போது ஸ்பீட் பிரேக் இருந்ததை அவன் கவனிக்கல. அந்த மதில் சுவரில் மோதி மூளைச்சாவு வந்துருச்சு நடுவர்களே. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். எப்ப அந்த மூளையும் இறக்கும்னு தெரியாது. அவனை பெத்தவங்க 2 பேரும் டாக்டர்ஸ். அவங்க 2 பேரும் போய் ஹிதேந்திரனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் கிட்ட போய் சொல்றாங்க, என் பையனுக்கு எப்ப வேணாலும் இறப்பு வரலாம், ஆனா அவனோட உறுப்புகள் அத்தனையும் நல்லா இருக்கு, அவனோட உறுப்புகளை நாங்க தானம் தர்றோம்னு சொல்றாங்க நடுவர்களே. அந்த டாக்டர் எழுதி கொடுத்தோன்னே, அந்த பெத்த டாக்டர்ஸ் 2 பேருமே எழுதி கொடுத்தோன்னே, இந்த மருத்துவர்கள் உடனே அந்த உறுப்புகளை 11 பேருக்கு தானமாக கொடுத்து இன்றும் ஹிதேந்திரன் 11 பேர் உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது எங்க ஆண்ட்ராய்டு காலத்துல மட்டும்தான் நடுவர்களே. இவங்க காலத்துல அந்த மாதிரி இருந்ததா? வெட்டியா கொண்டு போய் போட்டீங்க. ஒரு கண் தானம் பண்ணணுமோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா நாங்க வாட்ஸ்அப்ல சொல்றோம், இறந்த உடனே கண் தானம் பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உடனே அந்த டாக்டருக்கு போன் பண்ணுங்க. இறந்தவங்க இதுல ஃபேன் ஓடக்கூடாது, அந்த உடம்பு வச்சிருக்கிற அந்த ரூம்ல ஃபேன் ஓடக்கூடாது, தலைக்கு ஒரு தலகணை கொடுத்து அந்த தலையை கொஞ்சம் உயர்த்தி படுக்க வைங்க அப்படின்னு சொல்லி இறந்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த கண்ணை எடுத்து கொடுக்கணும். சம்பந்தப்பட்டவங்க ஒரு 2 பேர் கையெழுத்து இருந்தா போதும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல கண்தானம் எப்படி செய்வோம் என்றத விழிப்புணர்வை கொண்டு வந்தது இந்த ஆண்ட்ராய்டு காலம் நடுவர்களே. அப்படி இருக்கும்போது எங்க ஆண்ட்ராய்டு காலத்தை எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? அஞ்சல் வழி காலத்துல எல்லாத்தையுமே நீங்க பொதுவுடைமையா பாத்தீங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பொதுவா இருக்கிறதையும் பொதுவுடைமை பண்ணணும்னு நினைச்சு பார்த்தோம் நடுவர்களே. நீங்க பொதுவா இருக்கிறத பொதுவா உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. ஆனா நாங்க மற்றவர்களுக்கும் பகிர்ந்தோம். ஒரு வார்த்தை சொன்னாரு, 3 கோடி கட்டி அவர் பாட்டுக்கு இன்னைக்கு அனாதை இல்லத்தில் இருக்கிறேன்னு சொன்னாரு. தப்பா நினைக்க கூடாதுங்க. ஒன்னு ஆஸ்திரேலியால, ஒன்னு பெங்களூர்ல, ஒன்னு அமெரிக்கால 3 பொண்ணு 3 பக்கம் இருக்கும்போது பெத்த அப்பாவை இங்க கவனிக்க ஆள் இல்ல. அவரை கூப்பிட்டு பார்த்திருப்பாங்க. வயசான காலத்துல சொந்த ஊர் விட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாருங்க. அவருக்கு உண்டான பராமரிப்பு செலவை கொண்டு வந்து கொடுத்து 3 பேர்த்தையும் சேர்ந்துதான் அவரை ஒரு விடுதியில் நிறுத்தி, வீட்டில் இருந்தா கூட அப்படி இருக்க முடியாதுங்க. அதை அனாதை விடுதின்னு சொல்லாதீங்க. வயதானவர்களுக்கு உண்டான விடுதி அது. அங்க சேர்த்து அவங்க மனசு கோணாம பார்த்துக்க கூடிய பக்குவம் எங்க இருக்குன்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலத்துல தான் இருக்குது நடுவர்களே. அந்த காலத்துல வீட்டுல கைத்து கட்டல போட்டு ஒரு ஓரமா படுக்க வச்சு கொன்னீங்க. நாங்க இன்னைக்கு சாகக்கூடிய வயசுல கூட விடுதியில கொண்டு போய் சேர்த்தி உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோ காலில் 3 மகள்களையும் ஒரு சேர்ந்து பார்க்கக்கூடிய வசதி இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அது எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் மட்டும்தான் என்பதால் நேரமின்மை காரணமாக இன்னொரு நாள் இன்னொரு தலைப்பில் உங்களை இன்னும் நிறைய பேசுவதில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்கள் கைதட்டலோடு கரையும் அன்பு சகோதரி. வணக்கம். எல்லாருமே மணிக்கணக்காக பேசக்கூடியவங்க. ஆனால் நேரம் இனி நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். அவங்க இந்த காலம் ஆண்ட்ராய்டு காலத்தில் எவ்வளோ விஷயம் பேச போகிறாங்கன்னு நினச்சேன். ஒன்று தெரியுங்களா, பல பேர் குறை சொல்கிறது இவங்கெல்லாம் அதிகமாக என்ன சொல்லுவாங்க, கூட்டு குடும்பம் இல்லை, கூட்டு குடும்பம் இல்லை, கூட்டு குடும்பம் இல்லைன்னா நான் கேட்குறேன், அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்ததுக்கு என்ன காரணம்? 3 பசங்க 4 பசங்க இருந்தால் 3-4 பேர் ஒரே வேலை பார்த்தாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க முடிஞ்சது. 4 பேரும் விவசாயம், ஒரே ஊர், ஒரே கிராமம், ஒரே வீட்டில் இருக்க முடிஞ்சது. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. அண்ணன் ஒரு வேலை, தம்பி ஒரு வேலை, அக்கா ஒரு வேலை, தங்கச்சி ஒரு வேலைன்னு ஆளுக்கு ஒரு வேலை. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் வேறு வேறு படிப்புகள் படிச்சிருக்காங்க போது ஒரே குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தால் இன்றைக்கி இருக்கிறதுக்கு என்ன, நமக்கு என்ன கஷ்டம்? உண்மையிலே அவங்க சொன்ன பல விஷயங்கள். அதை விட ஒன்று என்ன தெரியுங்களா, மூட நம்பிக்கை அதிகமாக இருந்தது அந்த காலத்தில். நீங்கள் செவ்வாய் தோசம்னு பல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாமல் 30-32 வயசில் ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தாங்க. செவ்வாய் என்பது தோஷம் அல்ல, செவ்வாய் என்பது தேசம்னு கண்டுபிடிச்சது இப்போ தான். எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. சின்ன பிள்ளைகள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்கள நான் அடுத்தது பேச வைக்கிறேன். அன்றைக்கி பார்க்குற ஒரு வீட்டு வாசலில் ஒரு 3 வயசு பொம்பளை பிள்ளைங்க ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டு விளையாடுது. அந்த பக்கமாக போன ஒரு பெரியவர் பயந்துட்டார். நெஜ துப்பாக்கி, அந்த குழந்தை பொம்பளை பிள்ளை நெஜ துப்பாக்கி அப்படி தூக்கி போட்டு விளையாடுது. ஏதுமான்னு கேட்டார். எங்கள் அப்பா போலீஸ்காரர், அவருக்கு தெரியாமல் சுட்டுட்டு வந்துட்டாங்குது. அப்பா பாக்கெட்லேருந்து போலீஸ்காரர் அவர் எடுத்துகிட்டு வந்து வீட்டு ரோட்டில் போட்டு விளையாடுது. அந்த குழந்தைக்கு அந்த ஆபத்தை புரிய வைக்கணும்னு குடுமான்னு கேட்டார், கொடுத்துருச்சு. அந்த குழந்தை நெத்தியில் வச்சார். 10 தோப்பு காரணம் போடு அப்படின்னாரு. அந்த குழந்தை பயந்து போய் 10 தோப்பு காரணம் போட்டுது. ஆபத்தான பொருளை வச்சு ரோட்டில் விளையாடக்கூடாது, போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்னாரல. அது வாங்கி டப்புன்னு அவர் நெத்தியில் வச்சிருச்சு. நீங்கள் 20 தோப்பு காரணம் போடுங்க அப்படின்னு இருக்கு. ஐயோ, குழந்தை சுட்டாலும் சுட்டுப்படும்னு 20 தோப்பு காரணம் போட்டிருக்காரு. குழந்தை அவருக்கு புத்தி சொல்லியிருக்கு. ஆபத்தான பொருளை குழந்தைங்க கையிலேருந்து வாங்கினா திரும்ப அது கையிலே கொடுக்கக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. புத்திசாலிகள் இன்னைக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிள்ளைகள். நாம் என்னங்க பெரிய என்ன மார்க் எடுத்துட்டோம், பார்த்தா தானே தெரியும். எங்கள் தாத்தா எவ்வளோ மார்க், எங்கள் அப்பா எப்படி படித்தார், வாங்கி பார்த்தா தானே தெரியும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் இவ்வளோ புறச்சூழல் மோசமாக இருக்குங்க. ஒரு பக்கம் டிவி, கையில் செல்ஃபோன்,
இவ்வளவு புறச்சூழல் மோசமா இருக்கிற காலத்திலையும் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் படித்து சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான சாதனை. நம்ம இந்த பிள்ளைகளை இந்த காலத்துல தான் நம்ம பாராட்டணும். உண்மையிலே அதுக்கு பதில் சொல்வதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த மண்ணின் மைந்தர் பொருளூரை சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த நம்முடைய